ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சோயா பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நான் 2 பழம் எடுத்திருக்கேன். புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஸோ அதனால் 2 பழத்துக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வணக்கிட்டு இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம வணக்கணும். வணங்கின பிறகு கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், இது எல்லாமே 3ஐயும் சேர்த்து நம்ம இந்த பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸ் அதில் கொட்டி நல்லா பரட்டிக்கலாம். பரட்டிக்கிட்டு ஒரு சைடு என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் இதுக்கு ஊற்ற போகிறேன். ஸோ அதனால தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அரிசியை போட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு 2 விசில் வச்சா போதும். ஸோ ஒரு பக்கம் விசில் போட்டுட்டேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரியாணி வைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த பிரியாணி தான். ஸ்நாக்ஸுக்கு பப்பாளி வச்சுருக்கேன், ட்ராகன் வச்சுருக்கேன், அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ்.